அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். உச்சநீதிமன்ற தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். தமிழக அமைச்சராக உள்ள ஐ பெரியசாமி கடந்த 2006-11 திமுக ஆட்சி காலத்தில் வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவருக்கு எதிராகவும் அவரது மனைவி மகனுக்கு எதிராக ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டு அந்த விசாரணை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் ஏற்கனவே அவர் மேல்முறையீடு தாக்கல் செய்த நிலையில் உயர்நீதிமன்றம் அவரது கோரிக்கையை நிராகரித்தது. அதை எதிர்த்து அவரது சார்பில் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபாங்கர் தத்தா, ஏஜி மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த விசாரணையின் போது அவரது சார்பில் மூத்த வழக்கறிஞர் வி கிரி, ராம்சங்கர் உள்ளிட்டோர் ஆஜராகி இந்த சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு தடை கூறினார். இந்த வாதத்தை ஏற்ற உச்சநீதிமன்றம் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை வைத்ததுடன் ஏற்கனவே வீட்டு வசதி வாரிய ஊழல் வழக்குடன் இந்த மேல்முறையீடு மனுவையும் இணைத்ததுடன் இந்த மேல்முறையீடு மனுவுக்கு தமிழ்நாடு அரசு பதிலளிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன்.